வழக்கமா எல்லாரும் கட்டுற ரெகுலர் வீடு மாதிரி இல்லாம, அழகான கோர்ட்யார்டோட ரொம்பவே வித்தியாசமா ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல அழகா கட்டியிருக்காங்க. டிசைனுக்காக சில இடங்கள்ல ரெட் பிரிக்ஸ் வால பிளாஸ்டரிங் பண்ணாம அப்படியே எக்ஸ்போஸ்டா விட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கோட சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா பில்லரை ஸ்ட்ரைட்டா இல்லாம வி ஷேப்ல பில்லரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை மேட்ச் பண்ற விதமா ரூஃபுக்கு வி ஷேப்ல குருடி பிளாக்ஸ்ல ஃபில்லர்ஸ்ல ரூஃபிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே சென்டரில் ஒரு அழகான கோர்ட்யார்டு, சங்கன் டைப்பில் ஃப்ளோரிங் அமைச்சு வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி வர்றதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும், வால்ஸில் நேச்சுரல் ஸ்டோன் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப்பை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு அழகான பில்லர் கொடுத்து அதில் நம்ம ஜாலியாக உட்காந்து ஆடுறதுக்காக ரிவர்சபிள் டைப்பில் ஒரு பெரிய ஊஞ்சலும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டையும் சவுத் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி ரெட் எக்ஸ்போஸ்ட் பிரிக்ஸ் எல்லாம் கொடுத்து கான்டெம்பரரி லுக்கில் எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ரிங் வச்சு அதில் லைட்டோட அழகாக நேம் போர்டு செஞ்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்ல ஃபோல்டபிள் டைப்ல பெரிய மெட்டல் கேட். கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ரைட் சைடில் கார் பார்க்கிங், லெஃப்ட் சைடில் சிட் அவுட் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் 24.75க்கு 10. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ பில்லரை பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம வித்தியாசமாக இருக்கட்டுன்னு வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. பில்லருக்கு மேட்சிங்காக ரூஃபை கூட பார்த்தீங்கன்னா குருடி பிளாக்ஸில் வி ஷேப்பில் அழகாக ஃபில்லர் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்காக இந்த வீட்டில் சில இடங்களில் ரெட் பிரிக்ஸ் வாலை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க் எதுவும் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டாக விட்டு அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிச்சிருக்காங்க. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒரு பெரிய கார்னர் விண்டோ கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் செட்பேக் ஏரியா விட்டு அங்கே செடிகள் வைக்கிறதுக்காக பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா. படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சென்டரில் ப்ளூ டைல்ஸ் வச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டபுள் டோர் டைப்பில் ஸ்டீலில் ரெடி பண்ணி சவுத் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே சின்னதாக ஒரு ஃபோயர் ஏரியா. ஃபோயரை தாண்டி உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் 75 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோர்ட்யார்டு. இந்த பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாலிட் வுட்டில் நிறைய கார்விங் டிசைன்ஸோட நல்லா கிராண்டாக செஞ்சுருக்காங்க. இந்த மர தூணுக்கு அடியில் இது நேச்சுரல் ஸ்டோனில் அழகாக கார்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கோர்ட்யார்டு. சங்கன் ஃப்ளோரிங் அமைச்சு ஒரு படிக்கட்டுக்கு போகிற ஆர்டிஃபிஷியல் கிரீன் மேட்டும், கீழே தரைக்கு போகிற ப்ளூ டைல்ஸும், ஆப்போசிட் வாலுக்கு போகிற நேச்சுரல் ஸ்டோன் ஒர்க்கும் செஞ்சு இங்கே நேச்சுரல் லைட் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. இந்த கோர்ட்யார்டில் உட்காரத்துக்கு வசதியாக ரிவர்சபிள் டைப்பில் ஒரு அழகான மர ஊஞ்சலும் மாட்டியிருக்காங்க.
இந்த கோர்ட்யார்டில் ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் செட்டப் கொடுத்துருக்கிறது பார்க்க சீனரியாக ரொம்ப நல்லா இருக்கு. கோர்ட்யார்டுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய உட்டன் பூஜா கேபினெட். இதுலேயும் கூடமே ஹேண்ட் கார்விங் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. கோர்ட்யார்டு அடுத்து நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. சைஸ் 16க்கு 13.75. குருடி பிளாக்ஸில் ஃபில்லர்ஸில் முறையில் ரூஃபிங் அமைச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் இருந்து ஃபுல் கோர்ட்யார்ட் வியூ கிடைக்கிற மாதிரி ஓப்பன் டைப்பில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த சென்டரில் இருக்கிற இந்த உட்டன் ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். அதாவது ரிவர்சபிள் டைப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 12க்கு 10. இந்த டைனிங் ஸ்பேஸை செப்பரேட் பண்ணி காமிக்கிற விதமாக ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஃபியூ இன்ச்சஸ்க்கு ரைஸ் பண்ணி கொடுத்து இங்கே சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் மாதிரி இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். டைனிங் ஸ்பேஸ் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். சைஸ் 15.5க்கு 14. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே விக்கர் பேஸ்கெட்ஸோட ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் சைடில் ரோலிங் சட்டர் டைப்பில் மினி டால் கேபினெட்டும் இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் பாட்டமில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே கிச்சனில் சின்னதாக ஒரு பேண்ட்ரி ஏரியா. இங்கே ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸும் அது போக உட்கார்றதுக்கு வசதியாக ஒரு விண்டோ சீட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். அவுட் சைடில் சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 14க்கு 12.25. இந்த பெட்ரூமில் 6க்கு 5 அடி சைஸில் சின்னதாக ஒரு வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7.25க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சின்னதாக ஒரு லாஞ்ச் ஏரியா. சீலிங்கை பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால சீலிங்க்கு எந்த விதமான டெக்கரேஷன் ஒர்க்கும் தேவைப்படல. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17.4 × 12.75. கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், விண்டோ சீட்ருன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா வுட்டில் பியூ பெயிண்ட் ஃபினிஷில் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. சைஸ் 6 × 5.25. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8.5 × 6. இதில் ஹைலைட் என்னன்னா கார்னரில் ஒரு பெரிய பாத் டாப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 13 × 12.25. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸுக்குமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6 × 7.25. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோம். டிசைனுக்காக ஃப்ரண்ட் ஃபேரஃபெட் வாலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸை வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு பால்கனி. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேப்ரிகேஷன் ஒர்க். இங்கே உட்காரத்துக்கு வசதியாக வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்னு பால்கனி ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து பேக் சைடில் ஓப்பன் டெரஸ் கென்றாரோம். இந்த அழகான 3 BHK வீடு சேலுக்கு இல்லை, கிளைண்ட்டுக்கு தஞ்சாவூரில் கட்டி கொடுத்துருக்காங்க. மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க தான் இந்த ஃபுல் ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. விஜயா பில்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக யூனிக்காக வீடு கட்டணுமா? மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள். ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனில் இந்த வாட்டர் டேங்க் தெரியாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்போஸ்ட் பிரிக்ஸில் அழகாக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான 3 BHK வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.